தமிழின சொந்தங்களுக்கு வணக்கம். அதாவது நம்முடைய தமிழினத்தினுடைய அடையாளம் ஒரு நம்முடைய தமிழினத்துடைய பெருமைன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட சிங்கம்பட்டி ஜமீன்தார் டி.என்.எஸ். முருகதாஸ் தீர்த்தவிராஜா அவர்களை பற்றி பதிவு தான். டி.என்.எஸ். முருகதாஸ் தீர்த்தவிராஜாங்கிறவர் வந்து சிங்கம்பட்டி சமஸ்தானத்தை சேர்ந்தவர். பாளையங்களில் வந்து ஜமீன் பாளையங்களில் 72 பாளையங்கள் இருக்குது. அதில் வந்து சிங்கம்பட்டி ஜமீன் ஒரு பாளையம். இவங்க வந்து வழித்தோன்றல் வந்து ராமநாதபுரம் வழித்தோன்றலாம் வந்து ஜமீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமிக்க சிங்கம்பட்டி ஜமீன்தார். அதாவது ஜமீன்தாருக்கு வந்து தமிழகத்தினுடைய எல்லாருடைய கோரிக்கை, இளைஞர்களுடைய இயக்கம், அதாவது மணிமண்டபம் கட்டணும் அப்படிங்கிறது. அதாவது சொல்லலாம், நீங்கள் வந்து என்ன மணிமண்டபம் ராஜா கேட்குறீங்க, அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க ஜமீன் கேட்கலாம்ன்றது கான்செப்ட் வேற ஒன்றும் இல்லை. அதாவது சிங்கம்பட்டி ஜமீன்காரர் வந்து அவருடைய தந்தையை இழந்து அவருடைய 3வது வயதிலே வந்து மணிமுடி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து இந்தியாவினுடைய முடிசூடிய கடைசி மன்னர் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு நபர் தான் வந்து ஐயா சிங்கம்பட்டி ஜமீன்தார் முருகதாஸ் தீர்த்தவிராஜா. அவருக்கு வந்து இன்னும் வந்து மணிமண்டப ஆணைங்கிறது வந்து வரல. மக்கள் வந்து ஏகப்பட்ட விதமான போஸ்டருக்கு எல்லாருமே தெளிவுபடுத்திட்டு தான் இருக்காங்க. அதேமாரி இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல், திருநெல்வேலி மாவட்டத்துக்கான தெய்வம் திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமே வந்து வழங்கக்கூடிய சுரிமுத்தையனார் கோயில், காளையா சுரிமுத்தையனார் கோயில் வந்து சிங்கம்பட்டி பாளையத்துக்குள்ள சேர்ந்தது தான். அதை வந்து இவங்க அரசுக்கு கொடுத்தது எல்லாருமே ஜமீன் சட்டத்தில் வந்து கொடுத்து எல்லாமே இருக்கும். 72,000 ஏக்கர் நிலங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க. இன்னைக்கு தமிழகத்தில் பேசக்கூடிய மாஞ்சோலை எஸ்டேட்டு கூட வந்து இந்த சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான இடம் தான் அப்படிங்கிறத வந்து யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சிங்கம்பட்டி ஜமீனுடைய பெருமைக்குரிய ஒரு சமஸ்தானத்துடைய ராஜா, இந்தியாவின் முடிசூடிய மன்னர், தமிழினத்துடைய பெரும் அடையாளம். அதனால் வந்து அவருக்கு வந்து மணிமண்டபம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தமிழக அரசு விரைவில் ஒரு திருநெல்வேலியில் நிறுவி அவருடைய புகழையும் அவருடைய பெயரையும் பெருமைப்படுத்தும் விதமாக செய்ய வேண்டும். அதாவது ஆதி காலத்தில் வந்து ஜாதி வன்கொடுமை இருந்த காலத்தில் வந்து முதல்ல வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து தன் தெருவில் வந்து அனுமதி அளித்தது வந்து சிங்கம்பட்டி ஜமீன் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு பேரணி இருக்குது. அதில் வந்து சமநீதிதான் சமூகம் என்ற கொள்கைக்கு உட்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து நம்முடைய தமிழகத்தில் வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கவனத்திற்கு இது ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கோரிக்கை. நாங்கள் வந்து சிங்கம்பட்டி ஜமீன்தார் மணிமண்டப குழுன்னு ஆரம்பித்து ஒரு அமைப்பை அமைச்சு அவருடைய பெருமைகளை ஃபுல்லாக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்கோம். அதை உங்களுடைய கவனத்திற்கும் விரைவில் கொண்டு வந்து இந்த வீடியோ பதிவு உங்களுடைய கவனத்திற்கு வரட்டும். அந்த விரைவில் வந்து ஒரு மாற்றம் வந்து நகர்வை வந்து நம்ம சிங்கம்பட்டி ஜமீன்தாருக்கு மணிமண்டபம் கொடுக்கணுங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்துடைய தமிழக இளைஞர்களுடைய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் தமிழக முதல்வர்கள். நன்றி, வணக்கம், ஜெய்.